பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆற்று நீர் முழுவதும் நுரை படர்ந்து கருப்பு நிறத்திற்கு மாறி துர்நாற்றம் வீசுகிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் 11வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நெசவாளர்களின் கைத்தறி துணி ரகங்கள் கண்காட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதில் திருப்பூர் மற்றும் ஈரோடு சரகங்களின் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலம் காட்சிப்படுத்தப்பட்ட லினன், காட்டன் சேலைகள் மற்றும் மிதியடிகள் போன்ற ஜவுளி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கைத்தறி ஜவுளி ரகங்களுக்கும் 20% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே தெரு மற்றும் வீடுகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டும் முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென ராணிப்பேட்டை சோளிங்கர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இன்றி நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் இருந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என மருத்துவரிடம் கடிந்து கொண்டார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள டிஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் உலகின் அதிநவீன கண் சிகிச்சைக்கான ஸ்மைல் ப்ரோ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர்கள் இதன் மூலமாக குறைந்த நாட்களில் நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்ப முடியும் என தெரிவித்தனர். திருப்பத்தூர் அருகே தொடர் கனமழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இதனால் அங்கு வரக்கூடிய பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதன் காரணமாக நீர்வீழ்ச்சியில் குளிக்க ஆர்வமாக வந்த சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் 160க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இதில் குறிப்பிட்ட சிலருக்கு கடந்த 40 நாட்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறியும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் யூபிஎஸ் பேட்டரி பொருத்தும் பணியில் நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்பாக் என்பவர் ராசிபுரம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் பழுதடைந்த யூபிஎஸ்ஐ மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து திருப்பூர் நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.